இப்போ எஃப்யூஎஸ்க்கு எல்லாமே வந்து கவர்மெண்ட்டே வந்து நிறையா லோன் கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி. இந்த ஸ்டார்ட் அப்ஸ் புதுசாக வந்து ஒரு தொழில் தொடங்குவதற்கு வந்து ஸ்டார்ட் அப்ஸ், இப்போ நாளைக்கு நீங்கள் போகக்கூடிய எஃப்யூஓ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபார்மர்ஸ், கிட்டத்தட்ட 1000 ஃபார்மர்ஸ், பனானா ஃபார்மர்ஸ் அதில் மெம்பராக இருக்காங்க. அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 ப்ராடக்ட்ஸை எங்கிட்டருந்து டெக்னாலஜியை வாங்கி அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அவங்களே டேர்ன் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 50 to 60 லட்சம் ரூபா, அரௌண்ட் 1 crore டேர்ன் ஓவர், பிஸ்னஸ் டேர்ன் ஓவர். ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனுடைய டேர்ன் ஓவர் வந்து 1 crore. கோவில்பட்டியில் எனக்கு தெரிஞ்சு நான் போய் விசிட் பண்ண ஒரு எஃப்யூஓ, ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன், ஒன்லி சில்லி, மிளகா வத்தலுக்கு என்ன சொல்லுவீங்க, கொண்டாட்டம், அதுல இருந்து அந்த பவுடர் எடுக்கிறாங்களா, சில்லி பவுடர், அந்த சில்லி பவுடர் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. ஈவன் இன் கொரோனா டைம் தேர் டர்ன் ஓவர் இஸ் 16 crore பெர் இயர். ஸோ ஏன்னா இப்போ வந்து நிறைய கவர்மெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க எஃப்யூஓஸ்க்கு, இந்த மாதிரி வந்து விசிட் சப்போர்ட் பண்ணுறாங்க, டெக்னாலஜி வாங்கிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இம்ப்ளிமெண்ட்ஸ் வந்து முன்னாடியெல்லாம் வந்து ஒரு மெஷின் வாங்கணும் அப்படின்னா தனி இண்டிவிஜுவல் ஃபார்மர்ஸ்க்கு வந்து சப்சிடி கொடுப்பாங்க. ஒரு டிராக்டர் வாங்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு 5 lakhs கொடுங்க, கவர்மெண்ட் வில் கிவ் சப்சிடி 3 lakhs. ஸோ வந்து 8 lakhs கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு யாருக்கு எலிஜிபிளாக இருக்கோ அவங்க வந்து இந்த சப்சிடியை வாங்கி டிராக்டரை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இப்போ என்ன உடையதுன்னா இந்த மாதிரி குரூப்புக்கு தான் கொடுக்கறதுக்கு வந்து தே ஆர் கிவிங் ப்ரிஃபரன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆயில் க்ரஷிங் மிஷின், ஒரு உங்களில் தேங்காய் ஃபேமஸ் கோகனட்லேருந்து கோகனட் ஆயில் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு க்ரஷிங் யூனிட் வைக்கணும் அப்படின்னா ஒரு ஃபார்மர்ஸ் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷனாக நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல். அதுக்கு தான் வந்து அந்த கோகனட் க்ரஷிங் மிஷின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சப்சிடியில். ஸோ உங்கள் எஃப்யூவில் அது மாதிரி வந்து உங்கள் ஏரியாவில் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு 10-20 பேர் சேர்ந்து அந்த இனிஷியேட்டிவ் முதல் ஆரம்பிச்சிங்கன்னா இப்போ டெஃபினெட்லி ஐம் டெல்லிங். முதல்ல வந்து என்னென்னா, இப்போ நாளைக்கு நீங்கள் போகிறீங்களா ஒரு ஐடியா கிடைக்கும். முதல்ல நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் வந்து போக முடியாது. நான் பனானாவில் வந்து இங்கே என்னென்ன பொருள் கிடைக்குதோ அந்த திங்ஸை வாங்கி அதே ரேட்டில் கொஞ்சம் கம்மியாக வாங்கி அதை ஒரு 5 rupees 10 rupees அதிகமாக வச்சு ஒரு ப்ராஃபிட் மாதிரி வச்சு நீங்கள் ஒரு சேல் பண்ணி எந்த ப்ராடக்ட் அதிகமாக போகுதுன்னு பார்த்துட்டு யூ கேன் மார்க்கெட் சர்வே. அதுக்கப்புறம் யூ கேன் ஸ்டார்ட் யுவர் ஓன் ப்ரொடக்ஷன். அதுக்கு வந்து நாங்கள் வந்து வி ஆர் ரெடி டு ப்ரொவைட் யூ, வி ஆர் ரெடி டு சப்போர்ட் யூ. டெக்னாலஜி கொடுக்கறதுக்கு, உங்களுக்கு தொழில்நுட்பம் கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்து சப்போர்ட் ஆகிறோம். இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். இங்கே தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் நாங்கள் உங்களுக்கு வந்து தொழில்நுட்பம், டெக்னாலஜி ப்ரொவைடிங் அண்டு ஹேண்ட் ஹோல்ட் சப்போர்ட் அப்படிம்பாங்க. நீங்கள் மதியம் இப்போ போவீங்க ஒரு இடத்துல, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கோடி ரூபாய்க்கு மெஷினரிஸ் மட்டும் இருக்குது. வாழையிலேருந்து மட்டும் அவ்வளோ பொருள், வாழையிலேருந்து சிப்ஸ் எடுக்கிறதுக்கு உண்டான மெஷினு, ஜூஸ் எடுக்கிறதுக்கு உண்டான மெஷினு, குர்குரி பண்ணுறதுக்கு உண்டான மெஷினு, கேக் பண்ணுறதுக்கு உண்டான மெஷினு எல்லாமே இருக்குது. இன்றைக்கி மதியம் வந்து நீங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கு அங்கே தான் போவீங்க, அதெல்லாம் பார்க்கலாம். நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் மெம்பர் ஆகலாம். நீங்களே உங்களுடைய ப்ராடக்டை வந்து நீங்கள் வந்து தயார் பண்ணலாம். அந்த அளவுக்கு வசதிகள் வந்து இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டை வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் வாழையில் வந்து நீங்கள் விவசாயிகள் இருக்கிறதுனால திசு வளர்ப்பு வாழைகள் வந்து சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சொல்லலையா? திசு வளர்ப்பு வாழைகள் எங்கள் இதுலேருந்தே கிடைக்குது. இன்றைக்கி நீங்கள் வேணும்னாலும் கூட வாங்கிட்டு போகலாம். ஒரு ஆளுக்கு ஒரு 5 திசு வளர்ப்பு டிசி பிளான்ஸ் அப்படிம்பாங்க. இது டிசி பிளான்ஸ் என்ன, நீங்கள் நார்மலாக வந்து அந்த கீழே உள்ள கிழங்கா கட்டையை தான் வைப்பீங்க, கட்டை தானே வந்து பிளான்டிங் மெட்டில் வைப்பீங்க. இது வந்து அப்படியே செடியாகவே கொண்டு போய் வந்து நீங்கள் பிளான் பண்ணலாம். இது என்ன ஒரு அட்வான்டேஜுக்கு மலையாளத்தில் என்ன குணம் அப்படின்னா டிசீஸ் இருக்காது. 100% அதில் வந்து டிசீஸ் இருக்காது. ஈல்டு ஒரு 10% வந்து மகசூல் வந்து அதிகமாக கிடைக்கும். ஒரு தார் வந்து இப்போ வந்து 15 கிலோ 20 கிலோ வருது அப்படின்னா ஒரு தார் இதில் வந்து கூட ஒரு 5 கிலோ வர மாதிரி இருக்கும். இந்த இதில் ஒரு செடி வந்து பார்த்தீங்கன்னா 15-20 ரூபா. வேணும்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு 5 செடி வாங்கிட்டு போவீங்க, ஒரு ட்ரையல் பண்ணுங்கள், பண்ணி பாருங்கள். உங்கள் சாயில் நல்லா வந்ததுன்னா ஃபர்தராக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா we will provide you. அது 2வது சர்வீஸ் எங்கிட்ட இருந்து கொடுக்கக்கூடியது.
மூணாவது வந்து வாழைக்கு வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா யூரியா போடுவீங்க, நைட்ரஜன் சொல்லுவாங்க, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஸ். பொட்டாஸ் இப்போ ரேட் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் போடுறதில்லை. என்பிகே அவர் சொல்லிட்டாரு, நான் மெதுவாக சொன்னேன், அவர் வந்து என்பிகேன்னு ஹை ரேஞ்சில் சொல்கிறாரு. ஸோ என்பிகே மட்டும் வாழைக்கு வந்து பத்தாது. அது தவிர மைக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தமிழில் வந்து அந்த நுண்ணூட்ட சத்துக்கள் அப்படிம்பாங்க, சூட்சுமமலம் மலையாளத்தில். அதாவது இப்போ நம்ம உடம்புக்கு எப்படி வந்து கார்போஹைட்ரேட்டு, புரோட்டீன், ஃபேட்டு. கார்போஹைட்ரேட் வந்து நமக்கு அரிசியில் கிடைக்கும், புரோட்டீன் வந்து தால் சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், அதில் புரோட்டீன் கிடைக்கும். ஃபேட் வந்து ஆயில் இதிலெல்லாம் கிடைக்குது. அது இல்லாமல் நம்ம உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து சோடியம், பொட்டாசியம், இதெல்லாம் வந்து ஹார்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து வயசான காலத்தில் ஒரு கிடினஸ், ஒரு தலை சுற்றுதுல டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா, முதல்ல போன உடனே நீங்கள் வந்து எலக்ட்ரோலைட் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வாங்க அப்படிம்பாங்க. அது அந்த 3 இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த 3 தான் மைக்ரோ நியூட்ரியன்ட். அது நம்ம உடம்புக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் 50 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் வந்து அந்த எலக்ட்ரோலைட் குறைஞ்சிதுன்னா உடம்புல, பாடியில், நம்ம பாடியில், அது சோடியமும் பாஸ்பரஸும் இல்லாட்டி பொட்டாசியமும், அந்த எலக்ட்ரோலைட் குறைஞ்சிதுன்னா தலைக்கு சுற்று வந்து கீழே விழுந்துருவோம். ஸோ அதை அடிக்கடி செக் பண்ணிக்கிறோம் அப்படிம்பாங்க. அது மாதிரி வாழையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த நுண்ணூட்ட சத்துக்கள். அதுக்கு வந்து எங்களுடைய தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தில் பனானா சக்தி அப்படிங்கிற ஒரு நுண்ணூட்ட சக்தி இருக்குது. அது கூட இப்போ எங்களுடைய சேல் கவுண்டரில் இருக்குது. அதை நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு பாக்கெட் வந்து 250 ரூபா தான். அதை வந்து ஒரு 3 தடவை 4 தடவை, 3ஆவது மாதம், 5ஆவது மாதம், 7ஆவது மாதம் தார் வந்தது பிறகு அதை போடக்கூடாது. கண்டிப்பாக போட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 5% வந்து மகசூல் வந்து அதிகமாகும். இது நாங்கள் வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறோம், சரியா? ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு உண்டான பயிற்சி, அதுக்கப்புறம் வந்து திசு வளர்ப்பு வாழைகள், செடிகள் கொடுக்குறது, அதுக்கடுத்தாப்புல இந்த பனானா சக்தி அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு சர்வீஸு. இது இல்லாமல் ரெகுலராக வந்து இந்த ட்ரைனிங், இந்த ஆஸ்பெக்ட் ஃபுல் பனானா பேக்கேஜ் ஆஃப் ப்ராக்டிசஸ் வேணாலும் நாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வந்து சொல்லி காலையிலே ஒருத்தர் வந்து கிளாஸ் எடுத்துருப்பார். உங்களுக்கு நீங்கள் டைம் ஆல்ரெடி வந்து மணி 1:45, நிறைய பேருக்கு சுகர் இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம், 2 மணிக்கு சாப்பிடணும். மதியம் முடிஞ்சுன்னா நான் வரேன், இன்னொரு நாள் அந்த ஸ்லைடு போட்டு என்னென்னங்கிறத வந்து நான் வந்து இது பண்ணுறேன். இந்த பொட்டாசியம் சல்பேட் அப்ளிகேஷன் பண்ணுறது, அதாவது வாழையில் வந்து நீங்கள் தொழில்நுட்பம்னா மேஜராக வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள், கரெக்டான இடைவெளி, ஒவ்வொரு செடிக்கும் வந்து எவ்வளவு, 7 அடினா 7 அடி, அது ஒரு தொழில்நுட்பம். சொட்டு நீர் பாசனம், ட்ரிப் இரிகேஷன், தண்ணி நிறைய கொடுத்தீங்கன்னா வாழையில வந்து மகசூல் கம்மியாகும். ட்ரிப் இஸ் எ பெஸ்ட் டெக்னாலஜி. இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ட்ரிப்பை வந்து 100% சப்சிடியில் கொடுக்குறாங்க. எல்லா கவர்மெண்ட்டும் இல்லை, எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இல்லை. தமிழ்நாடு, கேரளாவில் எனக்கு தெரிஞ்சு 90% ஐ திங்க். ஆந்திராவில் வந்து 100% சப்சிடி. நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு ஏக்கரில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து அதை ட்ரிப் போட்டு கொடுப்பாங்க. ஸோ வந்து கரெக்டான இடைவெளி, சொட்டு நீர் பாசனம், நான் சொன்ன உரம் என்பிகே ப்ளஸ் மைக்ரோநியூட்ரியன்ட். நோய் மலையாளத்தில் என்ன சொல்லுவீங்க? ரோகு வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்து ஒரு சார்ட்டே இருக்குது. அது என்ன டிசீஸு, சில இது வந்து இந்த மஞ்சள் கலரில் வாடி போய் வரும், அதை வந்து வாடல் நோய் அப்படிம்பாங்க. புள்ளியாக வரும், இலை புள்ளி நோய், லீவ் ஸ்பாட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த உங்கள் இதில் வந்து நேந்திரத்தில் என்ன நோய் அப்படின்னீங்கன்னா உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கேட்டிங்கன்னா அவங்க எங்களை கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதுக்குரிய நாங்கள் என்ன மருந்து அடிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவோம். இல்லை நீங்கள் வந்து ஆர்கானிக் முறையில் போகிறீங்க அப்படின்னீங்கன்னா அதுலேயும் உண்டான மருந்து அடிக்கலாம். இது வந்து நோய் மேனேஜ்மெண்ட், டிசீஸ் மேனேஜ்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து நல்ல தார் வர ஆரம்பிச்சதுன்னா பொட்டாசியம் சல்பேட், நோட் பண்ணிக்கோங்க, பொட்டாசியம் சல்பேட் ஸ்ப்ரே கொடுத்தீங்கனாலே போதும். ஸ்ப்ரே அப்புறம் வெல் அண்ட் குட், எக்ஸலண்ட். அந்த ஸ்ப்ரே வந்து நீங்கள் வந்து ஒரு 2 தடவை கொடுக்கலாம், ஒரு 20 days கேப்பில். இந்த ஒரு 5-6 தொழில்நுட்பங்களே பனானாவை பொறுத்தவரை மோர் தென் சஃபிஷியன்ட். இது தவிர ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ஏரியாவில் சில ப்ராப்ளம் வரும்,
இப்போ போன கவர்மெண்ட் கேரளாவிலேருந்து எங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு. வயநாடுலேருந்து நேந்திரம் வெரைட்டியில் வந்து ஃபுல்லாக பிளாக் ஆயிடுது, பிளாக்னிங். அது என்னன்னே தெரியல. ஒரே ஒரு ஊரில் மட்டும் வந்து அந்த இது அதனுடைய ரேட்டே வந்து கம்மியாகிடுது. எங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்ட் வயநாடு யுவர் ஏரியா, அது இப்போ எங்கள் டீம் வந்து போயிருக்கிறாங்க. அது ஏன் வந்து அந்த ஏரியாவில் மட்டும் அந்த நேந்திரம் வெரைட்டிஸில் மட்டும் பழம் வந்து அந்த மாதிரி பிளாக் கருப்பு கலர் ஆகுது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நேந்திரம் மற்ற இடத்துல 30-40 ரூபாய்க்கு போச்சுன்னா இந்த பழம் வந்து கம்மியான ரேட்டுக்கு போகுது. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறது வந்து இது பண்ணுறது போகிறோம். இப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் இருந்ததுன்னா ஃபோட்டோவை இவருக்கு அனுப்புங்க, அவர் எங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க, நாங்கள் உங்களுக்கு என்னென்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் சர்வீஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். ரொம்ப அதிகமாக பேசுகிறத விட நீங்கள் நேரில் பார்ப்போம். இப்போ அப்படியே வந்தீங்கன்னா இவருக்கு அந்த பனானா ஃபைபர்லேருந்து ப்ராடக்ட் சொன்னோம்ல, அதை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இடத்துல இருக்குது. அதை காமிச்சு முடிச்ச பிறகு வந்து லஞ்ச் சாப்பிடுங்க. அதை முடிச்சு நம்ம வந்து ஃபீல்டுக்கு போய் என்னென்ன இதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓகே.